ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதை கனெக்ட். கதை கனெக்ட் சேனலில் வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தோம். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் நேரமின்மை காரணமாக போட முடியல. அதனால் இப்போ போடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு போடுறதுனால என்ன படம் போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம உரியடி விஜயகுமார் நடிச்சு அப்பாஸ் ஏ ரஹமத் டைரக்ஷனில் கோவிந்த் வசந்தா மியூசிக்கில் வெளியே வந்திருக்க ஃபைட் கிளப் படத்தை பற்றி தான் பார்க்கணும். ஃபைட் கிளப் இந்த படத்த பத்தின கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு. கலவையான விமர்சனம்னு கூட சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, படம் நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த டீம் வந்து சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. எது எது விதத்துல அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன்ல வந்து இவங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. 2வது விஷயம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, மேக்கிங் வைஸ்லயும் இவங்க வந்து சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைட் கிளப் படம் வந்து இந்த உரியடியில ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரும் தாபா ஃபைட்டு. அந்த ஃபைட்டோட இத ஒப்பிடலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் இதோட நான் ஒப்பிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தாபா ஃபைட்ல வந்து இந்த சின்ன பசங்கள வந்து ரவுடிங்க அடிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த சின்ன பசங்க தே ஹேவ் சம் பிளான். அவங்க ஒரு பிளான வச்சுட்டு அவங்கள வந்து எதிர் தாக்குதல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான். இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டரால உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த ஃபைட் கிளப். அதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு விளையாட்டுத்தனமா இல்லாம, ஒரு சீரியஸான விஷயத்த கையில எடுத்து, அத வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு படம் எடுத்திருக்காங்கன்னா, அதுவே அவங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்த விமர்சனம் என்ன வச்சாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஆடுகளம், வடசென்னை, சார்பேட்டா பரம்பரை, மெட்ராஸ் போன்ற படத்தோட தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அது எல்லாமே நல்லா ஓடுன படம் தானே. அப்ப அத தழுவி வந்த படமும் இதுவும் அந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம்ல. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் ஃபுல்லா ஒரே ஸ்மோக் எஃபெக்ட்டா இருக்குது. அதாவது வந்து எல்லாருமே சிகரெட் குடிச்சிட்டே இருக்காங்க. எல்லா சீன்ஸ்லயுமே, எல்லா ஃப்ரேம்ஸ்லயுமே வந்து யார் வாயிலுமே சிகரெட் இல்லாம இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இந்த படம் ஃபைட் கிளப் இந்த டைட்டில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, டேவிட் ஃபின்ச்சர் டைரக்ஷன்ல எட்வர்ட் நார்டன் அப்புறம் பிராட் பிட் நடிச்சு 1919ல ரிலீஸ் ஆன படம் தாங்க இது. இந்த படத்தோட டைட்டில தான் நம்ம இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு உரியடி விஜயகுமார் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆ சரி அந்த படத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்றதுக்காக நாங்க அந்த படத்த பார்த்தோம். அந்த படத்துல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, டோட்டலி டிஃபரெண்ட்ங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் காமனா இருந்தது. அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிகரெட் தான். இந்த சிகரெட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல இருக்கிற எல்லா கேரக்டருமே சிகரெட் புடிச்சிட்டே இருப்பாங்க. பிராட் பிட் வந்து வாயில சிகரெட் இல்லாத ஃப்ரேமே இருக்காது. அதே மாரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சீன்ல சிகரெட் குடிப்பாரு. அந்த சீன சொன்னோம்னா நீங்களே சிரிச்சுடுவீங்க. குளிக்கும்போது கூட சிகரெட் புடிச்சிட்டு இருப்பாருங்க. என்னத்த சொல்றது? ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்காக வந்து இத நியாயப்படுத்த விரும்பல. சிகரெட் பிடிக்கிறதுன்றது வந்து தப்பு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத டிஸ்க்ளைமர் போடுறாங்கல்ல. சரி படத்த பத்தி நெறைய சொல்லிட்டேன். கதை கணக்குல போடுறதுக்கு என்ன கன்டென்ட் இருக்கு? அத சொல்லு அப்படின்றது நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே கேக்குது. அதுக்கு தானே வந்திருக்கோம். ஆல்ரெடி இந்த படத்த வந்து ஆடுகளம், வடசென்னை, மெட்ராஸ், சார்பேட்டா பரம்பரை இந்த படத்தோடலாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதையே நம்மளும் பண்ணா நல்லாவா இருக்கும்? இந்த படத்த வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம எந்த படத்தோட கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, 1988ல சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்ஷன்ல நம்ம கமலஹாசன் நடிச்சு ரிலீஸ் ஆன சத்யா. இந்த படத்தோட தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். சத்யா இந்த படத்துல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, கமல் சார் வந்து எப்படியும் வந்து ஒரு விஷயத்துக்காக போயிட்டு இருப்பாரு. ஆனா வந்து இந்த சமூகம் அதாவது வந்து அவர் பண்ண விடாது. அந்த விஷயம் அந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ண விடாது. அதாவது கமல் சார் வந்து ஒரு நல்ல வேலையில உட்காரணும் அப்படின்றது தான் அவரோட எய்மா இருக்கும். ஆனா வந்து இந்த சமூகம் வந்து அவர வந்து வேற மாரி எடுத்துன்னு போகும். இதுதான் வந்து கதை. ஸோ இங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, உரியடி விஜயகுமார் அதாவது வந்து செல்வான்ற கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆவணும் அப்படின்றது தான் அவரோட கோலு. ஆனா வந்து அவரோட அந்த சூழ்நிலை, அந்த சமுதாயம் வந்து அவர வந்து அத பண்ண விடாம தடுக்கும். இந்த விஷயம் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, கமல் சார் சுத்தி எப்படியும் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. இங்கேயும் வந்து செல்வத்த சுத்தி பார்த்துக்கிட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ், 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூடவே இருப்பாங்க. இங்க கமல் சார் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, கமல் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதனா ஒரு அநியாயம் இங்க இங்க இந்த மாரி விஷயம் நடக்குதுடா, நம்ம போய் கேட்கணும் அப்படின்றது வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. கமல் வந்து எத பத்தியும் யோசிக்காம, அவரு அந்த கேரக்டர் வந்து எதையுமே வந்து அ எந்த அநியாயத்தையுமே வந்து தாங்கிக்காத ஒரு கேரக்டர் போயிட்டு சண்டை போட்டுரும். செல்வாவும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம்டா நடக்குது அப்படின்ன உடனே நேரா போயிட்டு சண்டை போட்டுருவாரு. அந்த சண்டை போடுற அந்த போற ஃப்ரேம் கூட வந்து அதே மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த சீன் பார்த்துக்கிட்டீங்கன்னா, சத்யா படத்துல வந்து ஒரு சீன் இருக்குங்க. ரொம்ப லிட்டரலா இது வந்து கனெக்ட் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராதாகிருஷ்ணமூர்த்தி அவர் கிட்டி ஹீரோவு. உங்களுக்கு ஞாபகம் வர மாரி சொல்லணும்னா, தளபதியில வந்து கமிஷனரா அவர் நடிச்சிருப்பாரு. அவரு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, சத்யால வந்து வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு சீன் ஒண்ணு கிரியேட் பண்ணுவாரு. அவருக்கு வந்து அடிச்சுட்டா மாதிரி அ உ அவரோட ஆப்போனன்ட் வந்து இவர அடிச்சுட்டா மாதிரி ஒரு சீன ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, சத்யாக்கு தெரியாம பார்த்துக்கங்க. அவருக்கு தெரிஞ்சா இல்ல சத்யா போகாத போகாதன்னுவாரு. சத்யா ரொம்ப ஆக்ரோஷமா கிளம்பி போய் சண்டை போட்டுருவாரு. தைரியம் இல்ல. உனக்கு அது இருக்குது. வா போலாம். போயிட்டோம். சத்யா, ராஜா. இல்லைங்க நான் ஒண்ணும் சொல்றது ஆகாதுங்க. நீங்க பதறாம இருங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது. வா சத்யா. ஃபைலோட திரும்பி வரேங்க.
ஸோ அதே சீன் வந்து இந்த படத்துலயும் வச்சிருப்பாங்க. அதாவது ஃபைட் கிளப் படத்துலயும் வச்சிருப்பாங்க. அந்த வில்லன் ரோல் பண்றவர் வந்து செல்வத்த வந்து, "செல்வம் டேய் அவன் போயிட போறான்டா" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் கோவமா போய் சண்டை போடுவாரு. ஸோ இந்த விஷயம் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. அடுத்த சீன் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுதாங்க ஒரு மெயினான ஒரு விஷயமாவே இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சாராயம் காய்ச்சத்த தடுக்க போய் தான் வந்து ராஜகிருஷ்ணமூர்த்திக்கு வந்து கமல் வந்து ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதே வந்து தெரியும். அவன் பேரு சத்யான்னு சொன்னாங்க. சத்யாவா? பேரை கேட்டாலே நேர்மையான பையன் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப தைரியமானவனும் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நடந்தா அத அடிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ராஜகிருஷ்ணமூர்த்தி யோசிப்பாரு. அப்பதான் வந்து கமல வந்து பகடைக்காயா யூஸ் பண்ணுவாரு. விரக்தி ஏற்பட்டிருக்கும். உடனே பேசிடுறத? அந்த மாதிரி ஆளுங்க தான் இன்னைக்கு நாட்டுக்கு தேவை. அவங்களுக்கு நம்ம உதவி தேவை நாயுடு. ஆ நாயுடு. ஸோ இங்கேயே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவன் இந்த வில்லன் வந்து ஜெயில்ல இருந்து வந்ததுக்கப்புறம் உரியடி விஜயகுமார பத்தி நல்லாவே தெரிஞ்சுப்பாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆப்போனன்ட் பண்ற ஒரு விஷயம் வந்து விஜயகுமாருக்கு பிடிக்காது. கஞ்சா வந்து விக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு, இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஜயகுமார வந்து தனக்கு சாதகமா யூஸ் பண்ணி வில்லன பழி வாங்குவாரு. ஸோ இந்த விஷயமும் எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. அடுத்தது பார்த்துக்கிட்டீங்கன்னா கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, கமல் சார் வந்து 2 பேரையுமே சாவடிச்சுருவாரு. ஆக்சுவலா வந்து ஆப்போனன்ட்டா இருக்கிற ராஜேஷ் அவரையும் வந்து சாவடிச்சுருவாரு. ராஜகிருஷ்ணமூர்த்தி கிட்டின்றவர். அவரையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியில வந்து உட்காருவாரு. அப்படிதான் கிளைமேக்ஸ் இருக்கும். சத்யா சத்யா எனக்கு ஒண்ணும் தெரியாது. சத்யா நான் சொல்றத கேளு. சத்யா சத்யா. இங்கேயும் வந்து சேம் கிளைமேக்ஸ் தான் வந்து இங்கேயும் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபைட் கிளப்லயும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆ உரியடி விஜயகுமாருக்கு வந்து அதாவது செல்வருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிரும். எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் 2 பேரையுமே பழி வாங்கிட்டு அவர் நிப்பாரு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தனித்துவமா நின்னுது அப்படின்றது எனக்கு புடிச்சிருந்தது அந்த கிளைமேக்ஸ்ல அப்படின்றது கேட்டீங்கன்னா, அடுத்து செல்வா வந்து பெஞ்சமின் இடத்துக்கு வந்துருவாரு. அடுத்தடுத்து அவருக்கு கீழ இருந்த அவரோட செட் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்க யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கவங்க பிளேஸ்ல வந்து அப்படியே நிப்பாங்க. விச் மீன்ஸ் என்ன அப்படின்றது கேட்டீங்கன்னா, இங்க அந்த அரசியல் மாறுற வரைக்கும் இந்த எதுவுமே மாறாது. இது கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாரி அந்த கிளைமேக்ஸ் வந்துரும். ரொம்ப சூப்பரா இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ சத்யா வித் ஃபைட் கிளப் கனெக்ஷன் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. ஸோ வீடியோ முடியும் போது நாங்க ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்க விரும்புறோம். தமிழ் சினிமால கமல் சார், அப்புறம் மணிரத்னம் சார் இவங்களோட தாக்கம் இல்லாம ஒரு படமே எடுக்க முடியாது அப்படின்றத வந்து இந்த டீம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மேபி இதுக்கப்புறம் வர யங்ஸ்டர்ஸ் வந்து வேற யாராச்சும் டைரக்டர் வந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்றது கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஃபைட் கிளப்ல வந்து மணிரத்னம் சாரோட தாக்கம் நிறைய இருந்தது. ஏன்னா நாங்க மணிரத்னம் சாரோட நான் சொல்றேன். எல்லாருக்குமே விசிபிளா தெரிஞ்சது இந்த மெட்ராஸ் டாக்கீஸ் அப்படின்ற தியேட்டர் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. ஆனா உள்ள நிறைய சீன்ஸ்ல வந்து ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான சீன்ஸ்லலாம் வந்து மணிரத்னம் தெரிஞ்சாரு. அது எல்லாமே வந்து நம்ம ஒரு தனி வீடியோவா போடுவோம். மேபி ஃபைட் கிளப் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்பேரிசனோட வீடியோஸ் நாங்க வந்து போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கனெக்ஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதைகள்.